ശ്ലോകം 21. ഭവിഷ്യയിതി ഗുണൈഹി പൂർണ്ണഃ സാത്വികൈഹി സത്യവിക്രമഃ തദാകർണ്യ വജഃ ശ്ലഷ്ണം കൃഷ്ണ ദ്വൈപായനഃ തദാ ഭവിഷ്യതി ഗുണൈ പൂർണ്ണ സാത്വികൈ സത്യവിക്രമ തദാകർണ്യ വജഃ ശ്ലഷ്ണം கிருஷ்ணத்வைபாயனஸ்ததா. உனக்கு பிறக்க போற புத்திரன் சத்குணங்கள் ரொம்பி நிக்கிற புத்திரனா இருப்பேன். ரஜோகுணம் தமோகுணம் ஒன்னும் இருக்கவே இருக்காது, சத்குணம் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி பொய்யே பேச மாட்டேன், சத்திய சொந்தனா இருப்பேன். அதே மாதிரி பகவானோட வாக்குகளை கிளியராயிட்டு கேட்ட அந்த கிருஷ்ண துவைபாயனன் அந்த டைமில என்ன பண்ணினார் அப்படிங்கறதாக்கும் அடுத்த ஸ்லோகம் 22வது ஸ்லோகம். சூலவாணி நமஸ்கிருத்ய ஜகாம ஆக்ரமம் ஆத்மனஹ சஹ கத்வா ஆக்ரமம் ஏவ ஆசு பகுவர்ஷ ஸ்ரம ஆதுரஹ சூலபாணிம் நமஸ்கிருத்ய ஜகாமாஸ்ரமமாத்மனா சகத்வாஸ்ரமமேவாசு பகுவர்ஷஸ்ரமாதுரா. சூலபாணிய நமஸ்காரம் பண்ணிட்டு, பரமசிவனை நமஸ்காரம் பண்ணிட்டு, பகவான் ஸ்ரீ பரமேஸ்வரன் கையில சூலம் எல்லாம் வச்சிருக்காரே, அதனாலேயாக்கும் சூலபாணி அப்படின்னு சொன்னது. அந்த சூலபாணிய நமஸ்காரம் பண்ணிட்டு அவரோட ஆசிரமத்துக்கு போனார் வியாசன். நிறைய காலம் அதிகடினமாயிட்டு தபசு பண்ணினதுனால அவரு ரொம்ப டயர்ட் ஆயிட்டார். அப்படி தளர்ந்த சரீரத்தோடு கூடிட்டு ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார் அப்படின்னு இந்த ஸ்லோகம். 23வது ஸ்லோகம். அரணி சகிதம் குஹ்யம் மமந்த அக்னி சிகீர்ஷயா மந்தனம் குர்வதஹ தஸ்ய சித்தே சிந்தாபரஹ ததா அரணி சகிதம் குஹ்யம் மமந்தாக்னிம் சிகீர்ஷயா மந்தனம் குர்வதஸ்தஸ்ய சித்தே சிந்தாபரஸ்ததா. ரொம்ப ரொம்ப ரகசியமான அக்னி கிடைக்கணும் அப்படிங்கிற ஆக்கிரகத்தோடு கூடிட்டு, இங்க ரகசியமான அக்னி அப்படிங்கிறது அந்த வீரிய அக்னி, புத்திரன் உண்டாகிறதுக்கான வீரிய அக்னி. அப்படி அந்த வீரிய அக்னி கிடைக்கணும் அப்படிங்கிற ஆக்கிரகத்தோடு கூடிட்டு அரணிய கடையறதுக்கு ஆரம்பிச்சார். அப்படி கடைஞ்சின்னு இருக்கிறத அவரோட மனசுக்குள்ள அப்படின்னு இந்த ஸ்லோகம். குஹ்யமான அக்னி கிடைக்கணும் அப்படிங்கிற ஆக்கிரகத்தோடு கூடிட்டு அரணி கடைய தொடங்கினார். அப்படின்னா புத்திரனை கிடைக்கணுமே புத்திரனை கிடைக்கணுமே அப்படிங்கிற அந்த வீரிய அக்னி கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு கூடிட்டு அரணி கடைஞ்சிட்டு இருந்தார். அப்படி இருக்கிற அவரோட மனசுல அப்படின்னு இந்த ஸ்லோகம். 24வது ஸ்லோகம். பிராதுஹு பபூவ சஹசா
സുത ഉത്പത്തൗ മഹാത്മനഃ മന്ഥന അരണി സംയോഗാത് മന്ഥനാച്ഛ സമുദ്ഭവഃ പ്രാദുർബഭൂവ സഹസാ സുതോൽപത്തൗ മഹാത്മനാ മന്ഥനാരണി സംയോഗാത് മന്ഥനാച്ഛ സമുദ്ഭവ. அதிசீக்கிரமா சகசா ரொம்ப சீக்கிரம் புத்திர உற்பத்திய சம்பந்திச்ச சிந்தனை அவரோட மனசுக்குள்ள நிறைஞ்சது. எப்படியாக்கும் இனி புத்திரனை கிடைக்கும் அப்படின்னு பகவான் சொல்லியாச்சு. இனி அந்த புத்திரனை எப்படியாக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த புத்திரனை சம்பந்திச்ச அந்த சிந்தனைகள் அவரோட மனசுல ரொம்ப வழிஞ்சது. அப்படி அந்த அரணிகளை சேர்த்தி வச்சு மதனம் பண்றத நெருப்புண்டாக்கிறதுக்காக மதனம் பண்றத உண்டாகிற அந்த ஒரு ஸ்பார்க்லிங் ரெண்டு மரங்களை சேர்த்தி வச்சு உரசர்த்தையாக்குமே அக்னி ஸ்பார்க்லிங் ஆயிட்டு உண்டாகிறது. ரெண்டு കരിങ്കല്ലുകളെ ചേർത്തി വെച്ച് പഴയ കാലത്തിലെല്ലാം ഉരച്ചിയാക്കും അഗ്നി ഉണ്ടാക്കുക നെരുപ്പ് പോടുறதுக்கெல்லாம். அதுக்கப்புறம் தான் மேட்ச் பாக்ஸும் லைட்டரும் எல்லாம் கண்டுபிடிச்சது. இங்க புத்திர உற்பத்தியை சம்பந்திச்ச நினைப்போடு கூடிட்டு அவர் என்ன பண்ணினார், அவருக்கு யாகம் பண்ணணும், அக்னிஹோத்ரியாக்கும் அவர். இப்ப காலையில மத்தியானம் எல்லாம் அவருக்கு ஹோமம் வளர்த்து அந்த அக்னிஹோத்திரம் பண்ணணும். அதுக்கு வேண்டிட்டு யாகாகினிக்கு வேண்டிட்டாக்கும் அவர் இப்படி இந்த மரங்களை தம்மில உரசி அக்னி உண்டாக்கின்னு இருக்கார். ஆனா அவரோட நினைப்பெல்லாம் இந்த புத்திரனை சம்பந்திச்சே இருந்தது அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படி புத்திரனை நினைச்சுட்டே இந்த அக்னி உண்டாக்குறதுக்காயிட்டு இந்த மரங்களை தம்மில மதிச்சுன்னு இருக்கிறத உரசின்னு இருக்கிறத அப்படின்னு இந்த ஸ்லோகம். அடுத்தது 25வது ஸ்லோகம். பாவகஸ்ய யதா தத்வத் கதம் மே ஸ்யாத் சுத உத்பவः புத்திர அரணிஹி து விக்யாதா சா மமாத்ய ந வித்யதே. பாவகஸ்ய யதா தத்வத் கதம் மே ஸ்யாத் சுதோத்பவ புத்ராரணிஸ்து விக்யாதா சாமமாத்ய ந வித்யதே. அக்னி எப்படி ஆக்குமோ அதே மாதிரி இந்த ரெண்டு மரங்களை கடையர்த்த அக்னி எப்படி ஆக்குமோ உண்டாகிறது. இந்த மரங்களை ரெண்டுல இப்படி சேர்த்தி வச்சு உரசர்த்த அதுல இருந்து அக்னி அப்படிங்கிற ஸ்பார்க்லிங் எப்படி ஆக்குமோ உண்டாகிறது. அதே மாதிரி எனக்கு எப்படி ஆக்கும் ஒரு புத்திரன் உண்டாகும் அப்படின்னு சிந்தனை பண்ற. புத்திர அரணி அப்படின்னு புத்திராரணி அப்படின்னு பேரு கேட்ட ஒருத்தி எனக்கு இப்போ இல்லையே, புத்திரனை கொடுக்கறதுக்கு ஒருத்தி எனக்கு இப்ப இல்லையே அப்படின்னு நினைச்சுக்கிறார். ஒரு மனைவி உண்டானாதானே புத்திரனை கொடுப்பாள். அதனால புத்திராரணி அப்படின்னு பேரு கேட்ட ஒரு பத்னி எனக்கு இல்லையே அப்படின்னு நினைச்சுக்கிறார். இந்த ரெண்டு மரங்களை தம்மில உரசர்த்தையாக்கவே அக்னி அப்படிங்கறது ஸ்பார்க்லிங் ஆகிறது. ஒரு மரம் தனியா இருந்தா அங்க அக்னி வராது. அதோடு கூட இன்னொரு மரத்தையும் சேர்த்து வச்சு உரசர்த்தையாக்கமே அங்க அக்னி உண்டாகிறது. இங்க நான் மட்டும்தானே இருக்கேன், எனக்கு ஆனா புத்திரன் வேணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. ஆனா என் கூட கூடி சேரறதுக்கு ஒரு சம்சாரம் இல்லையே, மனைவி இல்லையே. அதாக்கும் இங்க புத்திராரணி, எனக்கு புத்திரனை தரக்கூடினவள் இல்லையே. அப்ப பின்ன எப்படியாக்கும் எனக்கு ஒரு புத்திரன் உண்டாகும் இப்படி இல்லாமக்கும் அவரு யோசனை பண்ணினார். 26வது ஸ்லோகம். தருணி ரூபசம்பன்னா
குலோல்பன்னா பதிவ்ரதா கதம் கரோமி காந்தாம் ச பாதயோகோ ஸ்ருங்கலாசமாம். அழகாயிருந்து நல்ல குலத்துல ஜெயிச்சு பதிவிரதையாயிருக்கிற ஒருத்தி, அப்படி ஒருத்தி கிடைச்சா கூடியும் என்னோடு இந்த தெய்வீக திருப்பணிக்கு தடங்களாயிட்டு அவளை நான் எப்படி ஆக்கும், என்னோட பத்னி ஆக்குவேன்? சிரேஷ்டையான ஒருத்தியே தேடி பிடிச்சிடலாம், அவளுக்கு அழகும் இருக்கலாம், நல்ல குலத்திலையும் ஜெனிச்சிருக்கலாம். அப்படி ஒருத்தி எனக்கு மனைவியா வந்தா கூடியும் அப்படி நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா அது எனக்கு ஒரு கால்கட்டாயிட்டு மாறிடும். அதாக்கும் இங்க பாதயோகோ சுந்தராசமாம், கால ஒரு சங்கலையால கெட்டி போட்ட மாதிரி ஆயிடுவேன். நான் இந்த பிராரப்தத்துல போய் குதிச்சிடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த பகவான்ல போயிட்டு எனக்கு தியானிச்சு இந்த மனச பகவான்ல லயிப்பிக்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு தடங்கலாக்கும். அதனால நான் எப்படி கல்யாணம் பண்ணிப்பேன்? இப்படி இல்ல நமக்கு யோசனை. 27வது ஸ்லோகம். புத்திர உல்பாதன தச்சாம் ச பாதிவிரத்யே சதா ஸ்திதாம் பதிவிரதாபி பதிவிரத அபி தச்சாபி ரூபவதி அபி காமினி. புத்ரோல்பாதன தச்சாம் ச பாதிவிரத்யே சதா ஸ்திதாம் பதிவிரதாபி தச்சாபி ரூபவத்யபி காமினி. புத்திரனை கொடுக்கறதுக்கான எபிலிட்டி இருக்கிறவளா இருந்தாலும் எப்பவுமே பாதிவிரத்திய நிஷ்டை இருக்கிறவளா இருந்தாலும் கூட ஒருத்தி கிடைச்சாலும் அவளை எப்படியாக்கும் நான் பத்னியாக்குவேன். புத்திரனை தரக்கூடிய எபிலிட்டி அவளுக்கு இருக்கலாம், அதே மாதிரி கணவர்கிட்ட ரொம்ப பயபக்தி அவளுக்கு இருக்கலாம். அப்படியெல்லாம் இருக்கிற மனைவி வந்தா கூட அவளை நான் எப்படியாக்கும் என்னோட பத்னியாக்குவேன். பதிவிரதயம் புத்திர உல்பாதன சமர்ப்பையுமாக்கும் கூடியும் ரொம்ப அழகாயிருக்கிற ஒரு பெண்மணி, அவளை நான் எப்படியாக்கும் கல்யாணம் பண்ணிப்பேன். ஸ்லோகம் 28. சதா பந்தன ரூபாத ஸ்வ இச்சா சுகவிதாயினி சிவகா அபி பர்வதே நித்யம் காமினி பாச சம்யுதகா. சதா பந்தன ரூபாத ஸ்வேச்சா சுகவிதாயினி சிவோவி பர்வதே நித்யம் காமினி பாச சம்யுதா. இந்த கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு டைப் பந்தனம் மட்டுமே. கல்யாணம் பண்ணிட்டா இந்த மனைவிக்கு எல்லாம் அவாவாளோடு சுகம்தான் தெரியும். என்னோடு இந்த பகவத் யாத்திரையில அது ஒரு தடங்கலாய் மாறிடும். பரமசிவன் கோடியும் கைலாச பர்வதத்துல மனைவியோடு அந்த பந்தனத்துல பாச பந்தத்திலே அப்படி இருக்கார் அப்படின்னு எல்லாம் சிந்தனை பண்றார் வியாசன். ஸ்லோகம் 29. கதம் கரோம்யஹம் ச அத்ர துர்கடம் ச கிருஹாஸ்ரமம் ஏவம் சிந்தயதஹ தஸ்ய கிருதாஜி திவ்யரூபிணி. கதம் கரோம்யஹம் சாத்ர துர்கடம் ச கிருஹாஸ்ரமம் ஏவம் சிந்தயதஸ்தஸ்ய கிருதாஜி திவ்யரூபிணி. இவ்வளோ சிரமமாயிருக்கிற சம்சார பந்தனங்களை உண்டாக்குற கிருஹஸ்தாசிரமத்துல நான் எப்படி என்னோட வாழ்க்கைய கொண்டு தொலைப்பேன்? நான் எப்படியாக்கும்
அந்த கிரகஸ்தாசிரம வாழ்க்கைய நடத்துவேன். இப்படியெல்லாம் சிந்திச்சுருக்கிறத திவ்ய ரூபிணியாயிருக்கிற கிருதாதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகம் முடிகிறது. அடுத்த ஸ்லோகம் 30வது ஸ்லோகம். பிராப்தா திருஷ்டிபதம் தத்ர சமீபே ககனே ஸ்திதா தாம் திருஷ்ட்வா சஞ்சலாபாங்கே சமீபஸ்தாம் வர அப்சராம். प्राप्ता दृष्टिपदं तत्र समीपे गगने स्थिता तां दृष्ट्वा सञ्जलापाङ्गे समीपस्तां वराप्सराम्. அழகாயிருக்கிற அப்சர ஸ்திரீகளில சிரஷ்டையாயிருக்கிற திவ்ய ரூபம் இருக்கிற அந்த கிருதாஜிய பார்த்துட்டு வானத்துல பக்கத்துல அந்த அழகு அப்சரஸ்திரிய வியாசர் பார்த்தார். அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படின்னு சூதன் சொல்றார். 31வது ஸ்லோகம். பஞ்சபாண பரீதாங்கஹ தூர்ணம் ஆசீத் திருதவ்ரதஹ சிந்தயாமாஸ சதா கிம் கரோமி அத்ய சங்கடே. பஞ்சபாண பரீதாங்க தூர்ணமாசீத் திருதவ்ரத சிந்தயாமாஸ சதா கிம் கரோமியத்ய சங்கடே. ரொம்ப கடின விரதமாக்குமே அவர் இருக்கார். அப்படி கடின விரதத்தில இருந்த அவரு திருதவிரதா ரொம்ப சக்தியான விரதத்தில இருந்த வியாசன் பஞ்சபாண பரீதாங்க தூர்ணமாசீது காம பீடைக்கு அடிக்ட் ஆயிட்டார். அவருக்குள்ள மனசுக்குள்ள காம விசாரம் வந்துடுத்து. இந்த தர்ம சங்கடத்துல நான் இனி என்னவாக்கம் செய்யணும் அப்படின்னு சிந்தையாமாசா யோசனை பண்ணவும் செஞ்சுட்டார். அந்த அழகிய பார்த்துட்டு அவருக்கு மனசுக்குள்ள ஆக்கிரகங்கள் உண்டாகிறது, அவருக்கு காம விசாரம் உண்டாகிறது, சரீர சம்பந்தமான போதம் உண்டாகிறது. இப்படி ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல நான் இனி என்னவாக்கம் பண்ணணும் அப்படின்னு அவரு யோசனை பண்ணவும் செஞ்சார். 32வது ஸ்லோகம். தர்மஸ்ய புரத பிராப்தே காமபாவே துராசதே அங்கீகரோமி யத் ஏனாம் வஞ்சனார்த்தம் இஹ ஆகதாம். தர்மஸ்ய புரத பிராப்தே காமபாவே துராசதே அங்கீகரோமி யத் ஏனாம் வஞ்சனார்த்தமிஹாகதாம். தர்மத்துக்கு முன்னால தர்மத்தோடு முன்னால கடக்க முடியாத அளவுக்கு காமபானம் இப்படி வந்திருக்கு. இந்த காம விசாரம் வந்ததுனால எனக்கு என்னோடு மனசுக்குள்ள ஆக்கிரகங்கள் சரீரபோதத்தால உண்டாயி தொடங்கியாச்சு. இவளை நான் സ്വീകരിச்சேன் அப்படின்னு நினைப்பா அது என்னோடு கொள்கைக்கு விருத்தமாக்கும். இவளை என்ன பார்த்து மயக்கறா, இவளோட அழகுல நான் இப்படி மயங்கி நிக்கிறேன். இவளை நான் സ്വീകരിச்சா இனி என்னோட நிலைமை அப்படிங்கறது என்ன ஆகும்? சம்சார பந்தனஸ்தன் ஆயிடுவேன், அப்புறம் குடும்பஸ்தன் ஆயிடுவேன், குழந்தை குட்டிகள் எல்லாம் பெற்றுண்டு இந்த லௌகீகமான ஜீவிதத்துக்கு போயிடுவேன். இப்போ பகவான கூப்பிட்டு அத்தியாத்ம லைன்ல நான் நல்லா டாப் லெவல்ல இருக்கிற மகிழ்ச்சியாக்கும். எனக்கு நீ கொஞ்ச காலம்தான் உள்ளது பகவானில என்னோட ஜீவனை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு. இப்போ
என்னோட மனசு அப்படிங்கிறது இந்த பெண்மணியில குறுங்கி போச்சு அப்படின்னாக்கா அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு என்னால முடியாதே. அப்ப மறுபடியும் பகவான் கிட்ட போய் எத்துறதுக்கு எனக்கு ரொம்ப டிலே ஆயிடும். பிரம்மத்திலேருந்து வந்த ஜீவன், அந்த ஜீவனை அந்த பிரம்மத்தில கொண்டு போய் லயிப்பிக்கணுமானா அந்த ஆத்மீய பாதை, அந்த தெய்வீக பாதை அப்படிங்கிறது எந்த விதமான தடங்களும் இல்லாதக்கு அந்த பகவானை கூப்பிடுறதுக்கான சிச்சுவேஷன் உண்டாகணும். இப்போ இந்த ஒரு அப்சர ஸ்ரீ முன்னால வந்து பலவித சரீர பாகங்களை எல்லாம் பிரதர்சிப்பிச்சுட்டு இப்படி நிக்கிறா. ஏன்னா ஆசையால தூண்டுறா. எனக்கு வந்து என்னோட ஆக்ரகங்களை அடக்கிறதுக்கு முடியல. நான் இனி என்ன ஒட்டம் செய்வேன், இவ்வளவு സ്വീകരിക്കണமா வேண்டாமா, இனி பகவானாக்குமானா உனக்கு புத்திரனை கிடைக்கும் சொல்லியிருக்கார், நீ அதுக்காயிட்டு வந்தவளாக்குமோ இவள், அதுவும் தெரியல இப்படிலாம் நினைக்கிறார். 33வது ஸ்லோகம். ஹசிஷ்யந்தி மகாத்மானஹ தாபசா மாம் து விஹ்வலம் தபஹா தப்த்வா மகாகோரம் பூர்ணவர்ஷசதம் து இஹ. ஹசிஷ்யந்தி மகாத்மானஸ்தாபசா மாம் து விஹ்வலம் தபஸ்தப்த்வா மகாகோரம் பூர்ணவர்ஷசதம் த்ரிஹ. ரொம்ப ரொம்ப சிரேஷ்டவர்களாயிருக்கிற தாபஸ்வான்மார்கள் எல்லாம், தபசனுஷ்டிக்கிறவாள் எல்லாம் என்ன கிண்டல் பண்ணுவா. அதிகோரமாம் விதத்துல பூர்ணமாயிட்டு 100 வருஷம் தபச நிச்சிட்டாச்சு நான் இது வரைக்கும். இந்த டைமில நான் இப்படி ஒரு வேலைய பண்ணினானா இந்த உலகத்தில் இருக்கிற ரிஷீஸ்வரர்கள் எல்லாம் என்ன கிண்டல் பண்ணிடுவா. இத்தனை நாளைக்கு தபஸ்வியாயிட்டு நடந்துட்டு, ரிஷியாயிட்டு முனியாயிட்டு நடந்துட்டு, இப்போ கல்யாணத்தை பண்ணிட்டு நடக்கிறான், குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிறான், இப்படி எல்லாம் நிறைய பேர் என்ன கிண்டல் பண்ணுவா. இந்த அழகில நான் பிரமிச்சு போயிட்டேன் அப்படின்னு இந்த உலகம் எல்லாம் என்ன கிண்டல் பண்ணும். பூர்ண வருஷசதம் மகாகோரம் தபஹா தப்த்வா. மகாகோரமான தபச 100 வருஷம் நான் இப்ப செஞ்சுட்டு இந்த டைம்ல நான் அந்த தபசெல்லாம் பண்ணின பலன் இல்லாம போற மாதிரி இப்படி இவ்வள ஸ்வீகரிச்சேன்னா இந்த உலகத்தில் இருக்கிற ரிஷிகள் எல்லாம் முனிகள் எல்லாம் என்ன கிண்டல் பண்ணுவாளே அப்படின்னு நினைக்கிறார். ஸ்லோகம் 34. திருஷ்ட்வா அப்சராம் ச விவசஹ கதம் ஜாதஹ மகாஸ்தபாஹ காமம் நிந்த அபி பவது யதி ஸ்யாத் அதுலம் சுகம். திருஷ்ட்வா அப்சராம் ச விவச கதம் ஜாதோ மகாதபா காமம் நிந்தாபி பவது யதே ஸ்யாததுலம் சுகம். மகா தபஸ்வியாயிருக்கிற வியாசர் ஒரு அப்சர ஸ்திரீய பார்த்துட்டு எப்படி பரவசனாயி தீர்ந்தார் அப்படின்னு இந்த உலகமே என்ன பழிக்கும், இப்படி இருக்கிற நிந்தா வாக்குகள் எல்லாம் கேட்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். புத்திரனை கிடைக்கும் அப்படிங்கிற சுகம் கிடைக்கும் அப்படின்னா இவாளெல்லாம் என்ன பேசினாலும் டோன்ட் கேர், எனக்கு ஒன்னும் இல்லை, அவ ஆறு என்ன வேணா பேசிட்டு போட்டும் அப்படின்னு நான் நினைச்சிடுவேன். மகா தபஸ்வியாயிருக்கிற 100 வருஷம் கம்ப்ளீட் தபசு பண்ணின வியாசன் புத்திரன் உண்டாகிற ஆசைக்கு வேண்டிட்டு ஒரு அப்சர ஸ்திரீய பார்த்து மயங்கிட்டார் அப்படின்னு இந்த உலகமே பேசும். அப்படி உலகம் பேசினானாலும் குழப்பமில்லை, விரோதமில்லை. எனக்கு என்னோட ஆக்ரகப்படி ஒரு புத்திரன் கிடைக்கும் அப்படின்னா
இந்த உலகமெல்லாம் பழிச்சாலும் அதை நான் கேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. அடுத்தது 35வது ஸ்லோகத்துல கிரஹஸ்தாஸ்ரம சம்பூதம் சுகதம் புத்திரகாமதம் ஸ்வர்கதம் ச ததா ப்ரோக்தம் ஞானினாம் மோட்சதம் ததா. கிரஹஸ்தாஸ்ரம சம்பூதம் சுகதம் புத்திரகாமதம் ஸ்வர்கதம் ச ததா ப்ரோக்தம் ஞானினாம் மோட்சதம் ததா. கிரஹஸ்தாசிரமம் வழிதான் புத்திரன் அப்படிங்கிற அந்த ஆக்ரகம் சாதிக்கும். தர்மார்த்தமாக்கும், அது காமார்த்தம் கிடையாது. புத்திராகிரகம் அப்படிங்கிறது தர்மார்த்தமாக்கும். புத்திரனை சிருஷ்டிச்சு இந்த பிரஜா சிருஷ்டி நடத்துறது அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கே செய்யற நன்மையாக்கும். அது கிரகஸ்தாசிரமத்துல மட்டும்தான் அந்த புத்திரன் அப்படிங்கிற பாக்கியம் கிடைக்கும். அந்த புத்திர சௌக்கியம் அப்படிங்கிறது உண்டானாதான் சொர்க்கத்துக்கும் போக முடியும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டுட்டேனே. புத்திரன் வழியாதான் நமக்கு சொர்க்க பிராப்தியும் கிடைக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டோமே. நரகத்திலேந்து பிதாவை ரட்சிக்கிறவனாக்கும் புத்திரன் அப்படின்னு வேற கேட்டுட்டேனே. நரகத்திலேந்து திராணனம் பண்றவன் புத்திரன், பும் அப்படிங்கிற நரகத்திலேந்து திராணனம் பண்றவன் ரட்சிக்கிறவன் புத்திரன் இப்படின்னு எல்லாம் கேட்டுட்டேனே. அதே மாதிரியே ஞானிகளுக்கு மோட்சம் அப்படின்னு கிடைக்கணுமானா எல்லாவித நரகங்களும் இல்லாம ஆயிடணும். அப்பத்தான் அந்த மோட்சம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்கும் இந்த புத்திரன் அப்படிங்கிறது மஸ்ட். அதனால புத்திரன் வேணும் அப்படிங்கிற ஆசைய ஒருபோதும் விட மாட்டேன். 36வது ஸ்லோகம். ந பவிஷ்யதி தன்னூனம் அனயா தேவகன்யயா. நாரதாத் ச மயா பூர்வம் ஸ்ருதம் அஸ்தி கதானகம் யதோஹோ உர்வசீவசஹ ராஜா பராபூதஹ புரூரவாஹ ந பவிஷ்யதி தன்னூனம் அனயா தேவகன்யயா நாரதாத் ச மயா பூர்வம் ஸ்ருதமஸ்தி கதானகம் யதோர்வசீவசோ ராஜா பராபூத புரூரவா. இந்த வானத்துல வந்து நிக்கிற கிருதாஜி அப்படிங்கிற அழகிலேந்து புத்திரன் கிடைக்குமா அப்படிங்கறது ஒரு டவுட்டு தான். எப்படியாக்கும் உர்வசி கிட்ட மயங்கின புரூரவசு ஏமாந்து போயிட்டார் அப்படிங்கறதையெல்லாம் நாரத மகர்ஷி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த உர்வசி கிட்ட புரூரவசு மயங்கி அந்த புரூரவசு ஏமாந்து போன கதையெல்லாம் நாரத மகர்ஷி சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதனால இந்த தேவகன்யகையில கிருதாஜியில நான் மயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுறார். அப்படின்னு சொல்லிட்டு மனசுல திருடப்படுத்தின்றார் அப்படின்னு சூதன் இங்க சவனகாதிகளுக்கு கதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறதையாக்கம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதோடு கூடிட்டு பிரதம ஸ்கந்தத்துல 10வது அத்தியாயம் முடிவடைகிறது.